மேடையில் ஒருத்தர் பெண்களை பத்தி, அதுவும் தாவேக்காவுடைய பெண் தொண்டரை பத்தி தவறாக, இழிவாக, கீழ்த்தரமாக, ஆபாசமாக பேசினாருங்க. அந்த ஆளு பேரை சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குதுக்கா. அந்த ஆளோட பேரை சொல்றது நமக்கு அசிங்கம். ஐயா, நீங்க என்கிட்ட 100 கோடி பணம் கொடுத்தாலும் அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன். அப்ப ஒரு மேடை பேச்சாளருக்கு திமுக தன்னுடைய சொந்த செலவுல மேடையை போட்டு கொடுத்து அந்த மேடையில ஏற்றி விட்டு பெண்களை பற்றி இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுது. அதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காருன்னா தமிழ்நாட்டு பெண்களை நீங்க எவ்வளவு கீழ்த்தரமாக நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டு பெண்கள் சும்மா நினைச்சீங்களா? சாதாரணமா இடம் போட்டீங்களா? அவளை 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் யார் மேல நம்பிக்கை வச்சு அரசியலுக்கு வந்தாரு? இந்த தாய்மார்கள் மேல நம்பிக்கை வச்சு அரசியலுக்கு வந்தாரு. 2026 தேர்தலில் எங்கள் அண்ணன் தலைவர் யார் நம்பி இருக்காரு? இந்த தாய்மார்களை நம்பி இருக்காரு. இந்த தாய்மார்களை இழிவா பேசிய உங்கள் கட்சியினுடைய அந்த பேச்சாளருக்காக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்டு ஆகணும். அப்படி மன்னிப்பு கேட்கிற தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்களுடைய விரல் இருக்கக்கூடிய மையினால தமிழ்நாட்டை விட்டு அவங்களை ஓட வரட்டுவாங்க. ஐயா மு.க. ஸ்டாலின் நிறைய படம் எல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணுவாரு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய படம் எல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணுவாரு. ஏன் உங்களுடைய அந்த பேச்சாளர் பேசின பேச்செல்லாம் உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து பார்த்து ரிவ்யூ பண்ணுங்க? உங்க குடும்பத்து குழந்தைகள் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கக்கூடாது. உங்களுடைய குடும்பத்து உறுப்பினர்கள் பெண்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கக்கூடாது. ஆனா தமிழ்நாட்டு பெண்கள் மட்டும் இது போன்ற ஆபாச வார்த்தைகளா, அதுவும் திமுக மேடையில உங்களுடைய திமுக நிர்வாகி பேசும்போது கேள்வி இருக்கணுமா? இனிமே ஓட்டு கேட்டு வரும் பொழுது அவர் அந்த திமுக பேச்சாளர் என்ன பேசினாரோ அந்த வீடியோவை போட்டு காட்டி இப்படி ஆபாசமா பேசுறவங்களுக்கு ஓட்டு கிடையாது நடத்தி அறிங்க. இது அண்ணா சொல்லி கொடுத்த கண்ணியமா?